ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அவரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு தலையோட ஃபேன் பாய்டா நான் வேற லெவலில் செய்ய போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளும் வைப் பண்ணுற மாதிரி, அவருமே அடிக்கடி பார்த்து வைப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான படத்தை வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு. அது மூலிமா தலையோட மனசை கவர்ந்துட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு படத்துக்குமே வந்து தலை பாப்பா நீ ஏன் கூட பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க. திரும்பவும் தலை கூட ஒரு படம் பண்ணுறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தை தான் வந்து போட்டிருக்காரு. எப்போவுமே ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இசையமைப்பாளராக நம்ம ஜிவி பிரகாஷ் அவரை தான் வந்து வைப்பார். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துலையுமே வந்து அவர் தான் வந்து ஹீரோவாக இருப்பார். இப்போ கடைசியாக வந்த குட் பேட் அக்லி வரையுமே அவர் தான் வந்து இசையமைப்பாளராக இருந்தார். இதுக்கோட மெயினான ரீசன் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரை பிடிக்கிறக்காக தான் வந்து அனிருத்தை வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி லோகேஷ் வந்து அனிருத் மூலிமா வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரோ அதே மாதிரியே வந்து அனிருத் மூலிமா வந்து ரஜினி சாரை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்செல்லாம் அடிபட்டு இருக்குது. அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆதித் ரவிச்சந்திரன் அவருக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து இந்த படத்தில் ஒரு வில்லனா கேரக்டராக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் சாரை வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்கின் சாரை பற்றி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் சார் வந்து ரெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு டைரக்டர் அப்படின்னு தெரியும். அதை தாண்டி அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியும். நிறைய படங்களில் ரொம்ப சூப்பராக அவர் கொடுத்த கேரக்டர் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. வில்லனா பண்ண சொல்றியா நான் வில்லனா பண்ணிடுவேன்டா, எனக்கு சின்ன கேரக்டர் கொடுக்குறியா அதுவும் நான் பண்ணுவேன்டா, பாட்டு பாட சொல்றியா அதுவும் நான் பாடுவேன்டா, சூப்பரான கேரக்டராக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணி நமக்குமே ரொம்ப பிடிச்சி போன ஒரு கேரக்டராக வந்து மாறிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ ஒரு டைரக்ஷனில் திரும்ப இறங்கி ரெயில் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க. ஸ்ருதிஹாசன் பற்றி இதை பற்றி வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ரயில் மூவிக்கு வந்து ஒரு சாங் ஒன்று பாடுறதுக்காக தான் நான் உள்ளே போயிருந்தேன். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிறக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஓகேன்னு நான் சொல்லிட்டு நானுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் அவருடைய டைரக்ஷனில் நான் வந்து பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு நிறைய அவங்க பாராட்டி தள்ளியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மிஸ்கின் சார் வந்து எவ்வளோ சூப்பராக படம் வந்து எடுப்பார். அவருடைய ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ஒவ்வொரு விதமாக கதை வந்து சொல்லுவாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக எடுப்பாங்க. இவரோட டைரக்ஷனுமே நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இவரோட தனி படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி இவர் இன்னொன்று வேற லெவலில் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவருடைய கதைகளை வந்து வெளியே யாருமே சொல்லவே மாட்டாங்க. எங்கே போனாலுமே அந்த கதை வந்து இந்த படம் தான், இது வந்து இதை பற்றின கதை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவர் எங்கே போகிற ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையுமே இவர் போகிற இடத்துல இவருடைய படத்தை பற்றி கேட்கும்போது அந்த படத்தை பற்றின ஃபுல் கதைகளையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் நடக்கக்கூடிய சம்பவம்னா ஹீரோக்கு வந்து வாழ்றக்கே பிடிக்கல. அவன் வந்து ஒரு கடுப்பில் தான் வந்து போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் பயணத்தில் அவனுடைய வாழ்க்கை மாறுது, அவனுடைய மனசு மாறுது, அந்த மாதிரி வந்து பேஸ் பண்ண கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஆர்வமாகவும் இருக்குது. கதையை சொன்னாலுமே வந்து என்ன மாதிரி இவர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் முடிச்ச கையோட திரும்ப நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கூட சேர்ந்து அதாவது வில்லனா வந்து நம்ம தலை கூட வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத கேட்கும்போது எனக்குமே ரொம்ப ஆவலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். திரும்ப ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு படம் வந்து தலையை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, ஓகே தலையை வச்சு ஒரு படம் ஆல்ரெடி ஃபேன் பாயாக ஒரு மொமெண்ட்டாக வச்சு செஞ்சுட்டாரு, நிறைய படங்களை வந்து இதுக்குள்ளே திரும்ப கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு, அடுத்த படத்துலேயும் என்ன மாதிரி கொண்டு வர போகிறாரு அப்படின்னு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் கூட வந்து அவர் படம் பண்ணுறதா வந்து ஒரு ஸ்டோரி வந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த மாதிரி நம்ம தலைக்கு ஒரு வேற லெவலில் வைபான படம் கொடுத்த மாதிரி நம்ம ரஜினி சாருக்கு ஒரு படம் அந்த மாதிரி கொடுத்தாருன்னா நீங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, எந்த மாதிரி வந்து கதை வந்து கொடுப்பாரு, நீங்கள் உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்ல, டக்குன்னு 2 பேர் சேர போகிறாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி தான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.